வணக்கம். இன்றைக்கி செய்ய போகிறது வெஜிடேரியன் கார்லிக் சோயா சாஸ் சிக்கன். அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வியூவர்ஸ், இன்றைக்கி நான் வெஜிடேரியன் கார்லிக் சோயா சிக்கன் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் வெஜிடேரியன் சிக்கன் எடுத்திருக்கேன். இது அரை பேக்கெட் எடுத்திருக்கேன். வெங்காயம் 1 சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுதுகள் 1 டீஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், சீனி அரை டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் பெப்பர், தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அரை டீஸ்பூன் எண்ணெய். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னாக்கா, இந்த வெஜிடேரியன் சிக்கனை கொஞ்சமாக இப்படி பொரிச்சு எடுத்துக்குவோம். ரொம்பவும் பொரிக்கக்கூடாது, சும்மா லேசாக பொரிச்சு எடுத்துக்குவோம். ஓகேவா? ஒரு பேனில் அடுப்பில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் பேனில். இப்போ அது நல்லா சூடு ஏற்றோம். ஓகேவா? இப்போ எண்ணெய் சூடு ஏறிடுச்சு. இப்போ இதை நம்ம லேசாக பொரிச்சு எடுக்கலாம். ஓகேவா? லேசாக கிண்டி விடுங்க, கொஞ்சம் நல்லா பொரியட்டும். ஓகேவா? இப்போ பாருங்கள், லேசாக பொரிஞ்சிருச்சு. ரொம்பவும் பொரிய விடக்கூடாது. இப்போ நம்ம இதை எடுத்து அடுப்பை வச்சுட்டு எடுத்துடலாம். ஓகேவா? இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நம்ம எடுத்துடுவோம். இப்போ பொரிச்சாச்சு. இப்போ லேசாக சூடு ஆறட்டும், அப்புறமேல உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ லேசாக சூடு ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, இது பெரிய மங்களை இப்படி மாற்றிடுவோம். பெரிய பவுலில் மாற்றிட்டு இது கூட நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னாக்கா, நான் எடுத்து வச்சுக்க சீனி. நான் ஒகினர் சீனி பாய்க்கிறேன். 1/4 கரண்டி பாய்க்கிறேன். அது கூட நம்ம இஞ்சி பூண்டு 1 கரண்டி, இஞ்சியில் அரை கரண்டி, பூண்டில் அரை கரண்டி, கீழே 1 கரண்டி இதில் போட்டுருவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், பெப்பர். உங்களுக்கு கொஞ்சம் உரப்பு கூட வேணுன்னா போட்டுக்குங்க. ஓகேவா? போட்டாச்சு. இது கூட நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஓகேவா? இது கூட நான் கிச்சப் சேர்த்துட்டு, ஓகேவா, போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் இந்த கரண்டி அளவு நான் சோயா சாஸு ஊற்றிருக்கேன். ஓகேவா? இது கூட லேசாக தண்ணி ஊற்றிக்குங்க. ஓகேவா? சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு இதை என்ன செய்யணும்னு சொன்னாக்கா, இதை ஒரு 15 நிமிஷம் ஓகேவா, ஒரு 15 நிமிஷம் மூடி வைப்போம். ஓகேவா? இப்போ 15 நிமிஷம் ஆச்சு. திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு 15 நிமிஷம். நான் எதுக்கு இந்த மாதிரி 15 நிமிஷம் கொடுத்துருக்கேன்னு சொன்னாக்கா, போட்ட பொருள் எல்லாமே ஒன்று சேர்ந்து அது நல்லா உள்ளுக்கு நல்லா ஊறி இருக்கும். அப்போ தான் சின்னங்க இருக்கும் நம்ம இதை செய்யறதுக்கு. ஓகேவா? இப்போ வாங்க செய்யலாம். ஓகேவா? நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை இதில் பொரிச்சிடலாம். ஓகேவா? எண்ணெயில் வெங்காயத்தை நல்லா வேக விடுங்க கொஞ்சம். ஓகேவா? இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா, அடுப்பை அனலை குறைச்சிக்குங்க. குறைச்சிட்டு நம்ம ஊற வச்ச இந்த பொருளை இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னால் உப்பு பார்த்துக்குங்க. உப்பு கொஞ்சமாக போட்டுக்குங்க. ஓகேவா? போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நான் உப்பு போட்டாச்சுல, உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா சுண்டுற வரைக்கும் நல்லா வேகணும். ஓகேவா? கொஞ்ச நேரம் சுண்டட்டும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நல்லா நான் போட்ட அந்த பொருள் எல்லாம் சேர்த்து எல்லாம் சுண்டிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். ஓகேவா? நான் மங்களை போட்டாச்சு. இப்போ இது மேலே வீட்டில் எது இருக்கோ அது மேலே கார்லிக் போட்டுக்கங்க. நான் என்ன செய்கிறேன், நான் கருப்பில் மேலே தூவி விடுறேன் வாசத்துக்கு. அப்படி உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்துன்னு சொன்னாக்கா கொத்தமல்லி தூவிக்கலாம். ஓகேவா? ரெடி ஆயிடுச்சு. இதில் வீட்டில் செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படிக்குன்னு சொல்லிவிட்டு உங்கள் லைக்கும் கமெண்ட்டும் எனக்கு கொடுங்க. சுவையான வெஜிடேரியன் garlic soya sauce
சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.